Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. இந்த ஹீரோ எல்ஐசி ரெண்டுமே இன்னொரு டைட்டில் தான். ஹீரோ வைக்கும்போது சிவகார்த்திகேயன் கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் தரேன்னு சொல்லியிருந்ததுக்கப்புறம் இந்த எல்ஐசி வச்சு இந்த ஹீரோ உங்களுக்கு கொடுத்தேன். அடுத்த வருடம் நான் வந்து மார்ச் மாதம் படப்பிடிப்புக்கு போகிறதுக்காக தான் அந்த ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டேன். விக்னேஷோட மேனேஜர் கால் பண்ணி இந்த ஃபோன் பண்ணார். எடுத்த உடனே சார் எங்கிட்ட இருந்த டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி சார் வந்தது? அப்போ உங்கள்கிட்ட டைட்டில் இருக்குன்னு அப்போ என்கிட்ட கால் பண்ணின்னு கேட்டேன். இல்லை சார் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பாருங்கள், கோயம்பேடில் மார்க்கெட்டில் பேசக்கூடாது. 2 days பேக் பார்த்தா சாயந்தரம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்ஐசின் டைட்டில் வச்சு அவங்க பூஜையை போட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு பயங்கர அதிர்ச்சி. ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் வச்சிருக்க டைட்டில் தெரிஞ்சு ஒருத்தர் பண்ணால் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? அவங்க கேட்ட லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்கிறாங்க. அப்படி வைக்கலாம், நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. எல்ஐசின்னு வைக்கிறேன். எல்லா போஸ்ட்லையும் எல்ஐசி தான் போடுறாங்க, எல்லா ப்ரெஸ்லையும் எல்ஐசி தான் வருது. அப்போ ஏன் படத்தை எப்படி என்னை நம்பி ஒரு 4 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 4 சேர்ந்து படம் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாமே பின் வாங்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்லுங்கள்? ஏன்னா எனக்கு எல்லாமே டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ அவங்ககிட்ட ஒரு எல்ஐசி நான் என்னோட லெட்டர் காமிங்க சார், அவங்க படம் வச்சுருக்காங்க, லெட்டர் காமிக்க கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக சார் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க? 2015லேருந்து 8 இயர்ஸ் சார். கிட்டத்தட்ட 8 வருஷமாக ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு மனமாற்றம் வருமா? எனக்கு ஏன் சார் மனமாற்றம் நினைக்கிறீங்க? இன்கேஸ் அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு சார் எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று உருவாது. அது முதல்ல கேட்டுக்கலாம் சார். அவர் ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியாக கேட்குறேன் சார். ஒரு 8 வருஷமாக பாதுகாத்த ஒரு டைட்டிலுக்கு ஒரு செலவுன்னு ஒன்று ஆயிருக்கும்ல, அது எவ்வளோன்னு மக்களுக்கு சொல்லணும். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது இசையமைப்பாளர் மற்றும் இயக்குனர் திரு எஸ் குமரன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எல்ஐசி பாலிசி எதாவது எடுத்துட்டீங்களா? பாலிசி எடுத்தப்பட்ட பாடு இருக்கு. என்ன ஒரு 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 சினிமா வந்து இன்றைக்கி வந்து ஒரு எடுக்கிறது கஷ்டம்பாங்க, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம்பாங்க. இப்போ வந்து நீங்கள் டைட்டில் வைக்கிறதே அதை காப்பாற்ற பெரிய கஷ்டமாக அந்த சிக்கல் நான் ஆகியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சூழல் நிலவாயிடுச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க, நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க சார். ஆனால் இப்போ இந்த எல்ஐசின்னு சொல்லி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, இது வரைக்கும் வந்துட்டு பெரிய படங்கள் மேலே எல்லாருமே வந்துட்டு ஒரு விமர்சனம் ஏதாவது ஒரு ரீதியில் வைப்பாங்க. டைட்டிலுங்கிற ரீதியிலோ கதைங்கிற ரீதியிலோ. அது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இது மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்க, சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் ஒன்று வைக்கப்பட்டுகிட்டே இருக்கும். உங்கள் மேலே நிச்சயமாக அதை வைக்க போகிறாங்க. பட் நான் முதல்ல அதை கேட்டுறேன். அதாவது 2 விஷயம் தாங்க. இப்போ எனக்கு வந்து பப்ளிசிட்டி தேடிக்கணும் இன்டென்ஷன் எனக்கு இல்லை. நான் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இப்போவும் இந்த படத்தோட டைட்டிலில் வந்து 2002 ஆக்சுவலி 2 நான் வந்து ஒரு 12 படங்கள் இசையமைச்சிருக்கேன், 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 4 படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் வந்து நான் கம்போசர்லேருந்து போஸ்டர் வரைக்கும் நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் பார்த்துருக்கேன். 30 வருஷமாக ஐ மீன் ஃபீல் திரைப்படக்கல்லூரியில் ஃபிலிம் ஷூட் முடிச்சுட்டு தான் அந்த துறைக்கு வந்திருக்கேன். வழியே நான் வந்து ஒரு அரசியல் பின்னணியிலேயோ ஒரு அம்பானி அக்கா பையனும் நம்ம கிடையாது. நம்ம வந்து ஒரு திரைப்படக்கல்லூரியில் படித்து சினிமா பண்ணணும், சினிமாவை நேசிக்கணும்னு என்னோடய முழு நேர வேலையை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2வது படம் கேரள நாட்டிலும் பெண்களுடன் ஒரு படம் பண்ணேன் 2012. அது வந்து இந்த டைட்டில் வைக்கும்போது எல்லாருமே இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. வித்தியாசமான டைட்டிலாக இருக்குது. அதை வச்சு பாரதியார் பாட்டோட வரி, இந்த சிந்து நதியின் மிசை நிலவிலே சேர நாட்டிலும் பெண்களுடன், அதை வந்து மட்டும் எடுத்து நான் வந்து பியூர் தமிழில் வச்சேன். அது வந்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய ஒரு கலாச்சார காதல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். பாலச்சந்தர் சார் கூட அந்த படத்தை பார்த்து பிரமாதம் பாராட்டினார். படம் முடிஞ்சு நான் வந்து தேட்டருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணும்போது சத்தியம் தேட்டரில் பார்த்தோன்னே அந்த டைட்டில் பார்த்தோன்னே இந்த டைட்டிலுக்கே இங்கே தேட்டர் தர மாட்டேன்ட்டாங்க. ஷோ ஏன் சார் தமிழ் டைட்டில் அப்படின்னா பாரதியார் படோட வரி என்ன? இல்லை சார் இந்த டைட்டில் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது, நாங்கள் திரையரங்க தர முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பாடல் எழுதின வைரமுத்து சாரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி வைரமுத்து சார் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து தேட்டர் ஒரு ஷோ கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு தேட்டர்லையுமே எனக்கு போராட்டமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படத்துக்கு தமிழ் டைட்டிலுக்கு ஒரு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது எல்லாருமே இதே வியூவில் தான் சொன்னாங்க, சார் இந்த டைட்டில் நல்லா சார், நல்லா சார். அதுக்கு முன்னாடி நான் டைட்டில் வச்ச உடனே இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருமே எனக்கு சூப்பர்னாங்க. திரையரங்கு போகும்போது இனி டோட்டலாக எனக்கு 2 கோடி ரூபா அந்த படத்தோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டு. எனக்கு தேட்டர்லேருந்து 2 லட்ச ரூபா கூட ஷேர் வரல. ஸோ வாஷ் அவுட். அப்போ முடிவு பண்ணேன், எந்த டைட்டில் நம்மளை வந்து காலி பண்ணிச்சோ அடுத்து பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நல்ல தலைப்பு எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு அந்த தோழிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் தான் இந்த ஹீரோ எல்ஐசி ரெண்டுமே இன்னொரு டைட்டில் தான். ஸோ இந்த படத்துக்கு வைக்கப்பட்ட டைட்டில் 2 டைட்டில், ஹீரோ வச்சேன், எல்ஐசி வச்சேன். ஹீரோ வைக்கும்போது சிவகார்த்திகேயன் கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அவங்க கம்பல் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த ஆப்ஷனே இல்லை சார், டேரக்டர் இது ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னு. அப்போ நான் இதுக்கு தாண்டி ஒரு டைட்டில் கிடச்சா நான் தரேன்னு சொல்லியிருந்ததுக்கப்புறம் இந்த எல்ஐசி வச்சு இந்த ஹீரோ உங்களுக்கு கொடுத்தேன். ரெண்டுமே ஒரே கதை தான்.
ஆமாம் ஒரே கதை தான். அது இல்லை அப்பா பொண்ணு கதை சார். அதாவது ஒரு அப்பாவுக்கு ஒரு பொண்ணுக்கு அப்பா தான் ஹீரோ. ஆமாம். இது வந்து அப்பாவோட வாழ்கிற வாழ்க்கை லைஃப் இஸ் எல்ஐசி லைஃப் இஸ் கலர்ஃபுல். ஸோ வித்தியாசமாக யோசித்தேன். ஸோ அந்த டைட்டில் எவ்ரி இயர் ரினியூல் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா சார், எனக்கு கதையை வந்து மெருகேற்றணும். நான் வந்து இயக்குனராக நான் ஜெயிக்கலை. 2 படம் எடுத்தாலும் நான் வந்து இயக்குனர் ஜெயிக்கலை. இசையப்படம் நான் ஜெயிச்சிட்டேன், இயக்குனர் நான் ஜெயிக்கலை. ஸோ ஒரு கதை ஒரு படம் பண்ணால் அது வந்து காலத்தை தாண்டியும் வந்து படம் பேசணும். அதுக்கு டைம் நிறைய தேவைப்படுது. இடையில 4 வருஷம் கொரோனா இது எல்லாமே தாண்டி அடுத்த வருடம் நான் வந்து மார்ச் மாதம் படப்பிடிப்புக்கு போகிறதுக்காக தான் அந்த ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டேன். இப்போ கடந்த 4 மாதத்துக்கு முன்னால் இந்த விக்னேஷோட மேனேஜர் கால் பண்ணி இந்த ஃபோன் பண்ணார். இப்போ எங்கள்கிட்ட டைட்டில் உங்களுக்கு தேவை, நீங்கள் எப்படி சார் கேட்பீங்க? எங்கள்கிட்ட உங்களுக்கு டைட்டில் உங்களுக்கு வேணும், என்னோட டைட்டில் உங்கள் டைட்டில் உங்களுக்கு தேவை டைட்டில் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எப்படி எனக்கு அப்ரோச் பண்ணுவீங்க? சார் எனக்கு இந்த டைட்டில் தேவைப்படுது, நான் போய் கேட்டேன், நீங்கள் தான் இந்த டைட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, எனக்கு இதை கொடுக்க முடியுமா? எடுத்த உடனே சார் எங்கிட்ட இருந்த டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி சார் வந்தது? நான் அதாவது நம்மளை குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கிறது. அப்போ உங்கள்கிட்ட இருந்து டைட்டில் எங்கிட்ட எப்படி வந்ததுன்னா என்ன புரியல. அப்படி இல்லை சார், நாங்கள் தான் அந்த டைட்டில் வச்சுருந்தோம், எங்கிட்ட தான் டைட்டில் இருந்து எப்படி உங்கள்கிட்ட வந்தது அப்படின்னாரு. அவர் ஏதோ நான் நேற்றுக்கு சினிமாவுக்கு வந்த மாதிரியும் இன்னும் சினிமாவும் தெரியாத மாதிரியும் நம்ம இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ உங்கள்கிட்ட டைட்டில் இருக்குன்னு அப்போ என்கிட்ட கால் பண்ணின்னு கேட்டேன். இல்லை சார் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பாருங்கள், இந்த கோயம்பேடில் மார்க்கெட்டில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. என் டைட்டில் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ என்ன போட்டு இல்லை சார் எங்கள் டேரக்டர் வந்து படம் பண்ண போகிறாரு, அந்த டைட்டில் வேணும் அப்படின்னு. இந்த டைட்டில் கொடுக்குற இன்டென்ஷனே கிடையாதுங்க, என்னோடய கதைக்காக தேவைன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் கட் பண்ணிட்டேன். 2 மாதம் கழிச்சு திரும்ப கால் பண்ணுறேன். சார் என்ன சார் முடிவு பண்ணியிருக்கீங்க சார், டைட்டில் தர முடியுமா? டேரக்டர் விக்னேஷ் லைனில் போடுறேன் சார், கான்ஃபரன்ஸ் போடுறேன்னு சொல்லி அந்த டேரக்டர் போடுறாரு. நான் சொன்னேன், நான் அந்த கான்வர்சேஷனாக பேச தயாராக இல்லை, எதுக்கு நான் டைம் பேசணும், நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் சரி நாங்கள் வேறு டைட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபோனை கட் பண்ணிட்டார். இப்போ நானும் சரி அவங்க வேறு டைட்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நானும் விட்டேன். 2 days பேக் பார்த்தா சாயந்தரம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்ஐசின் டைட்டில் வச்சு அவங்க பூஜையை போட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு பயங்கர அதிர்ச்சி. ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் வச்சுருக்க டைட்டில் தெரிஞ்சு ஒருத்தர் பண்ணால் எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? இப்போ நீங்கள் பரபரப்பு சொல்லிங்களேன், எனக்கு என்ன சார், நான் இப்போ படத்தை எடுக்கிற வேலையை பார்ப்பேன்னா இதை பாருங்கள், கடந்த 2 நாளாகவே நான் வந்து கவுன்சில் சங்கம் வக்கீல் இதுதான் காப்பிரைட் ஆக்ட் இதில் ஓடிட்டு இருக்குது. இப்போ எனக்கு என்ன இதில் என்ன கிடைச்ச போகுது, என்னோடய டைம் தான் வேஸ்ட்டு. என்னோடய டைட்டை இன்னொருத்தர் எப்படி எடுத்தானே சும்மா இருக்க முடியும் சொல்லுங்கள், என்னோட அனுமதி இல்லாமல்? அவங்க கேட்டால் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்கிறாங்க. அப்படி வைக்கலாம், நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஏன் எல்ஐசின்னு வைக்கிறீங்க? எல்லா போஸ்ட்லேயும் எல்ஐசி தான் போடுறாங்க, எல்லா ப்ரெஸ்லேயும் எல்ஐசி தான் வருது. அப்போ ஏன் படத்தை எப்படி என்னை நம்பி ஒரு 4 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 4 சேர்ந்து படம் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாமே பின் வாங்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்லுங்கள்? எனக்கு இது இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் எனக்கு என்ன அவசியம்? இப்போ நாளைக்கு சப்போஸ் நான் படம் ரிலீஸ் ஆகாமல் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் என்ன சொல்லுவான், இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், கடைசி நேரத்தில் நீ. ஸோ எல்லாத்துக்கும் முட்டுக்கடை போடுறது முதல்ல சங்கத்தில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்க. 23ஆம் தேதி ஈசி மீட்டிங். நான் 2017 நான் தயாரிப்பு சங்கத்தில் கமிட்டி மெம்பராக இருந்தேன் விசாரணையில், நானும் ஜெயித்தேன். அப்போ எனக்கு தெரியும் ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஓகே, கண்டிப்பாக நமக்கு இவங்க ஒரு தீர்வு கொடுப்பாங்க, ஒரு வேளை நமக்கு சாதகமாக. ஏன்னா எல்லா பேப்பர் அவங்க கொடுக்க நான் கேட்க சார், டைட்டில் வந்து சார் சும்மா போய் ஒரு ஏடிஎம்மில் மிஷினை போட்டு பின் போட்டு பேலன்ஸ் பார்க்குற மாதிரி கிடையாது. ஒரு டைட்டில் ஒன்று இருக்குன்னா அதுக்கு முறையாக ஒரு கவுன்சிலில் போய் யாராக வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். இல்லைன்னதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு 3 பாடி இருக்குது, சேம்பர் இருக்குது, கில்டு இருக்குது, நடப்பு தயாரிப்பு சங்கம் இருக்குது. இவங்க யார்ட்டையும் இருக்கான்னு முதல்ல கேட்போம். அது இல்லைன்னதுக்கப்புறம் கூட இவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் கமிட்டியை அப்ரூவ் பண்ணணும். ஒரு டைட்டில் ஈசி மீட்டிங் எப்படி நடக்கும், டைட்டில் 50 டைட்டில் வாசிப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு தலைவரை பற்றியோ ஆபாசமோ இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தாண்டியதுக்கப்புறம் டைட்டிலே கொடுக்குறாங்க. இப்படி வாங்குகிற டைட்டில் வந்து நான் வந்து சாதாரணமாக எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட கூட அப்படின்னா யார் சார் கொடுப்பேன்? எனக்கு என்ன சார், அவங்க படம் மட்டும் விக்னேஷன் என்னோட இயக்குனர் படம் மட்டும் அவர் படம் பார்க்க நானே ஆவலாக இருக்கிறேன். ஏன் என் டைட்டில் வச்சு பண்ணணும்னு தான் என்னோடய கேள்வி. ஏன் என்னோடய படம் இது நான் வந்து எப்படி தான் சும்மா பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதுக்காக என்னோடய காத்திருப்பு, என்னோடய டைம், என்னோடய விரயம், என்னோடய உழைப்பு, கிரியேட்டிவிட்டி. ஏன் சார் ஒரு டைட்டில் சார் ஒரு வழக்கமான அருவாள் யானைனா எல்லாருக்கும் தெரியும். எல்ஐசிங்கிற ஒரு யூனிக்கான டைட்டில், அது ஒரு மற்றவங்க சாதாரணமாக தெரியலாம். அதை யோசிக்கிறதுக்கு ஒரு 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 அது கிரியேட்டிவிட்டி தானே சார். அவங்கள காசாக தானே ஆக்குறாங்க. அதே சினிமாவில் நானும் இருக்கேன். அவங்க என்னோட அனுமதி இல்லாமல் எப்படி வந்து அவங்க அந்த டைட்டில் வந்து கேட்டுட்டு இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணதுக்கு எப்படி சம்மதிக்க முடியும்? இதுதான் பிரச்சனை. இப்போ விட்டுட்டோம்னா என்னால் செய்ய முடியாது. சட்ட ரீதியாகவும் சந்திக்க தயாராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பு சங்கத்திலே அதுக்கான விடை கிடைக்கணும். இல்லாட்டும் நான் வந்து அதை லீகலாகவும் அதை வந்து ஏன்னா எனக்கு எல்லாமே டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ அவங்ககிட்ட எல்ஐசி நான் என்னோடய லெட்டர் காமிங்க சார், அவங்க படம் வச்சுருக்காங்க, லெட்டர் காமிக்க கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக சார் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க? 2015 2008 இயர்ஸ் சார். கிட்டத்தட்ட 8 வருஷமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி. இப்போ அவங்கக்கிட்ட அப்படி ஒரு ப்ரூஃப் நீங்கள் கேட்டிங்களா? எப்படி சார் அவங்க இல்லைன்னா எங்கிட்ட கேட்குறாங்க சார். அவங்க இருந்தால் எங்கிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போதே பெரிய பேனர், நாங்கள் பெரிய கம்பெனி, பெரிய நெட்வொர்க், அந்த ஒரு
இதில் இமேஜில் சினிமா எல்லாம் ஒன்று தான் சார். யாரும் பெரிய சின்னலாம் கிடையாது. நம்ம வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரிய பேனர் சின்ன பேனர் பெரிய சின்ன எல்லா படங்களும் ஒரே நல்ல படம். எல்லா தேட்டரும் எல்லா படமும் 24 ஃப்ரேம்ஸ் தான் ஓடுறது. இவங்க என்ன பெரிய படம்னா நம்ம வந்து அமைக்க முடியுமா சார்? நம்மளை அப்படி ஒரு இன்டென்ஷன் வந்து அதுக்கு விட தயாரில்லை. ரெண்டாவது இது ஒரு முன் உதாரணமாக இருக்குது. நாளைக்கு இந்த மாதிரி யாரும் வந்து எத்தனை பேர் வந்து ஏமாந்து போயிருக்காங்க சார், விட்டு கொடுத்து போயிருக்காங்க. நம்ம அது கூட தயாரில்லை. என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட். நான் இது சினிமாலே 30 வருஷமாக கூட ஒரு வெற்றிக்காக நான் ஓடிட்டுருக்கேன். அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு ஒரு ஒரு தேட்டர் கிடைக்கிற பிரச்சனை, வியாபாரம் பிரச்சனை, இப்போ டைட்டில் வச்ச டைட்டில் வந்து என்னோட கேட்காம எடுக்கிறாங்கன்னா எப்படி வந்து எனக்கு பாதுகாப்பு இந்த திரைத்துறையில் எனக்கு கிடைக்க சொல்லுங்கள். பட் ஆனால் அவங்க தரப்புலேருந்து இப்படி தானே சார் சொல்லுவாங்க. சும்மா எல்ஐசிங்கிறது வந்துட்டு ஒரு அப்ரிவேஷன் மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் அதனுடைய உண்மையான இது வந்துட்டு லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷனா அந்த மாதிரியான ஒரு விஷயம். நீங்கள் எதுலேயே வந்து சார் அது வந்து பிரதானமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். அவங்க பண்ண வேலை அவங்க கிளாப் போர்டிலே எல்ஐசி தான் சார் இருக்குது. அவங்க வச்சுருக்காங்க கிளாப் போர்டிலே. இப்போ என்னோட படம் எப்படி சார் சேல் ஆகும்? என்னோட படம் எப்படி வந்து அது சொல்லுங்கள் சார். ஒரே தலைப்பில் 2 கலர் வந்தால் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்கள். லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் போட்டு நான் ஏன் கேட்க போகிறேன் சொல்லுங்கள். இப்போ காற்று பார்க்க 2 காதலும் பண்ணார்ல. கேவி ஆர்கேனாவை போட்டார் இல்லை, டைட்டில் தானே போட்டார். பெரிய டைட்டில் விண்ணை தாண்டி வருவாய் பெரிய டைட்டில் தானே சார் அது. ஏன் இது மட்டும் எப்படி எல்ஐசின்னு வைக்கணும்? பிகாஸ் ஆஃப் கேட்சி டைட்டில். அதை வச்சு தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பிரதானமாக பண்ணுறாங்க. நான் அதை தான் மெயின் டைட்டிலாக வச்சுருக்கேன். நான் வந்து லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லாம் அப்படி பண்ணல, வெறும் எல்ஐசி தான். எல்ஐசியோட மீனிங் படத்துக்குள்ளே வந்தால் தான் தெரியும். நான் அதோட டெஃபினேஷனை போடவே போகிறதில்ல. லைஃப் இஸ் கலர்ஃபுல்னு காமிக்க போகிறதில்ல. படம் பார்க்கும்போது எண்டில் தான் தெரியும் லைஃப் இஸ் கலர்ஃபுல்னு தெரியும். ஸோ அதனால தான் எனக்கு கதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸுக்குனால தான் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ என்கிட்ட பேப்பர் இருக்கும்போது இப்போ இப்படி விட்டாச்சுன்னா எப்படி சார் நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்கிறீங்களா நீங்கள் சார்? ஆனால் நீங்கள் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தீங்க, விக்னேஷ் சிவனுக்கு கொடுக்காததுக்கான காரணம்னா எல்லாமே உங்கள் டைட்டில் தான். அங்கே இருந்த ஒரு ஓகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது இங்கே ஏன் இல்லை சார்? சிவகார்த்திகேயன் கேட்டு கொடுக்கல. நான் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். 3-4 முறை தொடர்ந்து வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்ரோச் பண்ணாங்க. நான் டைட்டில் விற்க எனக்கு வேலை கிடையாது சார். எனக்கு நான் வந்து நோக்கமே வேறு. நான் இசையமைப்பாளர், அப்புறம் டேரக்டரான, ப்ரொடியூசரான, நான் ஒரு படம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கேன். ஸோ எனக்கு நான் வச்ச டைட்டில் அவங்க தேவைப்படும் போது நான் கிரியேஷன் டைட்டில் யோசிக்கலாம். வழக்கமாக சினிமா நடக்குதான் சார். பில்லா டைட்டிலோ பழைய டைட்டிலோ வாங்குறதோ, புது டைட்டிலோ ஒருத்தர் இருக்கிறத வாங்குறதோ, நீங்கள் அதுவும் வியாபாரம் தானே சார். ஒரு பாட்டு கவிதை எழுத மாதிரி அது ஒரு படைப்பு தான். அதை வந்து ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு படத்துக்கு தலைப்பு எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அது யோசிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வேணும்ல சார். அது நிறைய பேர் சும்மா கொடுக்கலாம், சிலர் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய நடக்குது. நான் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ எனக்கு சிவகார்த்திகேயன் கொடுத்த காரணம் எனக்கு இதே. இப்போ என் டைட்டிலுக்கு நான் அவனோட ஆப்ஷன் யோசித்தேன், அதனால நான் வந்து நான் அதை கொடுத்துட்டேன். அது கேட்ட உடனே வாங்க ஒன்றும் கொடுக்கல. அதுக்கு ஒரு டைம் கேட்டேன். இன்னொரு ஆப்ஷன் அவங்க சப்போஸ் அவங்க கேட்டு விட்டுருவாங்கன்னு நினச்சேன், மறந்துடுவாங்க நினச்சேன். திரும்ப அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்க ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. இந்த டைட்டில் வேணும்னு ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் முறையாக நான் உங்களுக்கு எழுதி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வீடு பத்திரம் வாங்குற மாதிரி ஒரு பேர் அப்படிலாம் ஈஸியாக உடனே லெட்டர் கொடுத்தவங்க அது கவுன்சில் அப்ரூவல் பண்ணி ஈஸி மீட்டிங் வச்சு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்க முடியும் இல்லையே. சும்மா போய்லாம் வாங்க டைட்டில் எடுத்துன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு அந்த அணுகுமுறையை வந்து எடுத்த உடனே எங்கிட்ட தான் டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி வந்து அப்படின்னா, அப்போ அது எப்படி நான் உடனே வந்து ஆமாம் இல்லை அப்படி பயன்படுத்துகிறாங்களே அவங்க. இல்லை அப்போ வருஷமே டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்துருப்பாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? பண்ண முடியாது சார். இன்னும் நாலேஜ் எப்படி பண்ண முடியும் எனக்கு? இல்லை அவங்களே வந்துட்டு 2015 இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. எவ்ரி இயர் ரினியூ பண்ணுறோம்ல. ஓகே, வருஷம் நீங்கள் ஒரு நாள் தள்ளி போனாலும் அது வந்து இதாயிரும், இன்னொருத்தவங்களுக்கு போய்டும். இன்னொருத்த வச்சா அதாவது கேப் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், 1 மந்த் முன்னாடியே அதை டாப்அப் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ அது சார் எல்லாருக்கும் ஏன் பண்ணிட்டேன் சார். நான் 2015 8 வருஷம் நான் எவ்ரி இயர் நான் 3000-4000 கட்டி நான் ரினியூ பண்ணுறோம்னா எதுக்காக பண்ணுறேன்? இப்படி விக்னேஷ் படம் பண்ணுவார் எடுப்பார் நினச்சி நான் பண்ணுறேன். ஏன் படத்துக்காக தான் நான் வந்து எத்தனையோ டைட்டில் வேணான்னு விட்டுருப்பேன், வேணான்னு விட்டுருப்பேன். லவ் 2.1 டைட்டிலாம் வச்சேன், ரெஜிஸ்டர் பண்ணேன். 2 வருஷம் கழிச்சு அதை விட்டுட்டேன், சரி தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அந்த எனக்கு பிடிச்ச டைட்டில் நான் வந்து தொடர்ந்து போனேன். எனக்கான சந்தர்ப்பம் வரது வரைக்கும் நான் வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் நான் ஆக்சுவலி நான் பூஜை போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூனால் எனக்கு ஒரு 2 மாதம் தள்ளி போகுது. ஸோ முதல்ல டைட்டில் வந்து நான் வந்து எங்கிட்ட தான் டைட்டில் இருக்குது, பட் முதல்ல அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல தீர்க்கமாக நான் வந்து ஒரு ஸ்டேவோ லீகலாவோ கவுன்சிலோ பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்னோடய படத்தை ஆரம்பிக்க முடியும். இது எப்படி ஒருத்தரோட டைட்டில் வந்து அனுமதி இல்லாமல் எடுக்கங்கிறது யாருமே நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்களேன். உங்கள் டைட்டில் காமின்னு கேளுங்க, நான் ஒன்றும் சொல்லுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டைட்டில். சரி, அப்போ எந்த அனுமதியில் அவங்க வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க சார்? அவங்க கவுன்சிலில் கேட்டிருக்காங்க. இல்லை சார், நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஓகே, நல்லா கேட்டுங்க. அங்கே பண்ணிவிட்டு இங்கே என்கொயரி பண்ணிக்கிறாங்க.
எங்கள் கவுன்சிலில். ஸோ இந்த மாதிரி எல்ஐசி டைட்டில் வந்து சாரி எல்ஐசி டைட்டில் கொடுங்க, அவங்க வந்து முடியான்ட்டாங்க. யூனிவர்சிட்டி கொடுக்காம இவங்க ஓகே பண்ணிட்டாங்க. இல்லை அப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து சொல்லாதா? தயாரிப்பு சங்கம் தான் யூனிவர்சிட்டி கொடுக்கல. கொடுக்காம ஒரு டைட்டில் வந்துட்டு போட்டு ஒரு பூஜை பண்ணால் அது வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் மாதிரி வராது. அதான் சட்டம், அதான் நான் கோர்ட்டு போகிறேன். இது வந்து சார் பேப்பர் தான் சார் பேசும். இப்போ அவங்க டைட்டில் வந்து வச்சாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பேப்பர் இருக்கு சொல்லுங்கள். அவங்க லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் காமிப்பீங்க ஒழிய எல்ஐசின்னு காமிக்க முடியாது. இப்போ எல்ஐசின்னு காமிக்கிறனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. என்னோடய டைட்டில் வைக்கும்போது நான் அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒட்டுமொத்த ஃப்ளோவும் எனக்கு கெடுது. ஸோ அவங்க எல்ஐசின்னு ஒன்று இல்லாமலே எல்ஐசி டைட்டில் வைக்கிறாங்க. அது எந்த வகையில் அதை நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? எனக்கு நான் வந்து அவர் எதிர்த்தோ ஆர்கியூ பண்ணோ சண்டை போடவோ எனக்கு வேலை கிடையாது சார். அது அவர் படத்துக்காக நானும் காத்துட்ருக்கேன். ஏன் டைட்டில் பயன்படுத்துகிறோம்? உங்களுடைய எல்லா படங்கள்லையுமே பூ அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு உங்களுடைய ஒரு மைல் ஸ்டோன். நிச்சயமாக வந்துட்டு அந்த படம் வந்து நிறைய பேர் இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா கூட அந்த படம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். குறிப்பாக வந்துட்டு அந்த சூச்சு மாதிரி பாடலாக இருக்கட்டும், அந்த சிவகாசி ரதி, இந்த 2 பாடலும் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க நான் யாரோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அதை வச்சே நான் கேட்குறேன். இன்ஸ்பிரேஷனே இல்லாத மாதிரியான ஒரு எந்த சாயலும் இல்லாத ஒரு பாடல் இல்லையா? இந்த 2 பாடலும் உருவான அந்த தருணமும் அந்த சிச்சுவேஷனை சொல்லி உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும் இல்லையா? அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி சார் சசி சார் வந்து அந்த பூ படம் சிச்சுவேஷன் சொல்லும்போது இந்த அறியாத மனசு புரியாத வயசு மாதிரி சாங் வேணும்னு கேட்டார். அது குழந்தைகள் சாங். அப்போ நான் அதே மாதிரி பாட்டு ஒன்று போட்டேன். அந்த முதல் நான் நியூ. அப்போ அவரு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தார். ஒரு 10 பேருக்கு லிஸ்ட் வச்சுருக்காரு. நான் அதில் ஒரு ஆள். அப்போ எனக்கு நான் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. நான் மியூசிக்கில் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. அப்போ அவரே அதே மாதிரி கேட்காதுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு பாட்டை போட்டேன். நானே பாடுறேன். அப்போ என்னோடய வாய்ஸ் வந்து ராஜா சார் சாயல் இருக்கும் பாடும்போது. அப்போ அது டியூனை கேட்ட உடனே அவர் வந்து எமோஷன் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டார். எப்படி குமரன் இது இப்போ உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு தனஞ்சயன் சார் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு, பூ படத்துக்கு. உடனே அக்ரிமெண்ட்டை போட்டு என்ன சம்பளம்னு கேட்டார். நான் சார் எதுக்கு சம்பளம் பிரச்சனை இல்லை சார், எனக்கு வந்து படம் ஏன்னா எனக்கு மணி மேட்ரு கிடையாது, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும். இல்லைங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் எனக்கு எதுவுமே இப்படி தான் ஆரம்பிச்சது. அப்போ அந்த டியூனை போட்டு முடிஞ்ச உடனே அப்போ எனக்கு அதில் சின்ன உடன்பாடு இல்லை. அதே மாதிரி ஒரு பாட்டுன்னா நாளைக்கு அது அறியாமஸ் மாதிரியே பாட்டு இருக்கும். சார் நான் வந்து குழந்தைகள் பாடுற மாதிரி இன்னொரு டியூன் போட்டிருக்கேன் சார், நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு. இல்லை இருக்கும்போது இந்த நீங்கள் போட்டு கரெக்டாக இருக்குது, நீங்களே பாடணும், அது எனக்கு ஆன்மாவை தொட்டுச்சு ஆச்சா அப்படின்னு. நான் அப்பப்போ வருவார். அப்போ ஒரு நாள் சார் இந்த டியூனை கேட்டு பாருங்கள் சார், குழந்தைங்க பாட்ட குழந்தைங்களே பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த டியூன் நானே போட்டது தான். தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ளே தவளை 2 பொந்துக்குள்ளே சூ சூ மாறி அது ரிதமும் அந்த ரிதம் போட்ட உடனே அப்போ பிரில்லியண்டாக இருக்கும் பண்ணது. ஐயோ நான் தப்பு பண்ணுறேன், இதுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு 5 பாடல்களும் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. அந்த குழந்தைகளை தேர்வு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாட வச்சு அது வர்றது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வில்லேஜ் ஸ்லாங் வரணும், இல்லை சிட்டி பசங்களுக்கு ரொம்ப மெனக்கிட்டோம். அப்போ இன்னொரு சிச்சுவேஷன் படத்தில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அப்போது அந்த படத்தில் வந்து ஒரு 85 வயசு பெரியவர் வந்து ஒரு கல்யாண வீட்டில் பழைய காதலை சந்திக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று பரவாயில்லையே செம்மையாக இருக்கு, இன்னும் புதுசாக இருந்த சிச்சுவேஷன் வரல. அப்போ போட்டோன்னு பறவை மூலியமாக வச்சு பிளான் பண்ணாங்க. பெரிய தேர்வு அப்போ கிடையாது, அந்த சீன்லேயே கிடையாது. அப்போ நான் அந்த டியூனை போட்டு முடிச்சுட்டு மாணிக்க விநாயகர் பாட வைக்க சொல்லி அவர் சொன்னார். யார்? சசி சார். சார் மாணிக்க விநாயகர் பண்ணால் யூஸ்வலாக இருக்கும், நான் ஒருத்தர் சொல்கிறேன் சார், நான் ஒரு விருபாண்டியில் ஒருத்தர் பாடினார் குட்டி பாட்டு, கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில், அந்த வாய்ஸ் என் மைண்டில் இருந்தது. அவர் பேர் பெரிய கருப்பு தேவர், அவர் பாண்டி படம் ஷூட்டிங்கில் மதில் இருக்கிறார். அவர் ஃபோனை போட்டேன், தலைவரே நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பாடுன்னு சொல்லி அவர் தம்பி எல்லோரும் என்னை கூப்பிடுறாங்க, ட்ராக் பாட வைக்கிறாங்க, ஃபைனலாக என் பாட்டு இல்லை, எனக்கு 85 வயசாகுது, நான் சாவதுக்குள்ளே ஒரு முழு பாட்டு பாடணும், எல்லோரும் கூட்டு நீ ஏமாத்துறாங்க, நீங்களும் ஏமாத்தினா நான் செத்தே போயிடும் அப்படின்னாரு. தலைவர் நீங்கள் வாங்க, நீங்கள் பாடல, நான் அந்த படத்தை மியூசிக் டைரக்டர்லன்னு சொல்லி படத்தை விட்டுட்டு வந்தார். அது பாட்டு வந்து 5 சுதியில் இருக்குது, ஹை பிச்சு, உன்னை இந்த காலம் பார்த்தது தாய். அவர் கேட்டார், ஒருத்தர் கேட்டார், பாட்டு நல்லா இருக்குது, வயசு பெரியவராக இருக்காருன்னு சொல்லி விட்டு பாடினார். இப்போ அவர் பயம், ஒரே டேக்கில் ஒன்று பாட வைப்பாங்க. நான் சொன்னேன், தலைவர் வந்துங்க, ஒரு மாதம் என் கூட இருங்க, நம்ம டெய்லி ஸ்டுடியோவுக்கு வாங்க, தெய்வமே இது எனக்கு போதுனார். டெய்லி வருவார், விட்டு பாடுவார், ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டார். ஒரு நாள் ஃபைனலாக ஃபுல்லாக பாடினார். பாடி முடிச்சுட்டு ஃபுல்லாக கேட்டார், அப்படியே தப்பான்னு அழ ஆரம்பித்தார். யார் பற்றி பிள்ளையோ தெரியல, வயசு காலில் விழுந்துடும், வயசு தனக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு என்ன செத்தாலும் கவலை இல்லை. ஸோ அந்த பாடல் பாடணுன்னா சசியார் போட்டு காமிச்சேன், எப்படிங்க ஒரு பெரிய பாட வச்சிங்கன்னாரு. சார் எனக்கு ஒரு வாய்ஸ் பிடிச்சி போய் தான் உடம்பாடுன்னு. அப்போ அவரே நடிக்க வச்சிடலாம், டபுள் போனஸ். மனுஷன் நடித்தாரா,
பட்டை கிளப்பிட்டார். அப்புறம் டெய்லி வீட்டுக்கு வர அப்போல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு 2 years பேக் இறந்தார். அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்போது அவங்க மனைவி சொன்னாங்க, அவங்க ஒரு பாடி படுக்க வச்சுருக்கிறாங்க பண்ணுவோன்னா அப்போ சொல்கிறாங்க, வாங்க மியூசிக் வந்திருக்காங்க எந்திச்சு பாடுங்க. ஸோ ரொம்ப எமோஷனாக இருந்தது. அவர் வாழ்க்கையோட லட்சியமே ஒரு முழு பாட்டு பாடணும்னு அந்த நிறைவடைஞ்சிச்சு. இறந்ததுக்கப்புறம் ஒரு மனைவி நான் வந்ததுக்கப்புறம் மியூசிக் வந்தால் எந்திச்சு பாடுங்க அப்படின்னு அந்த தருணமே ரொம்ப எமோஷனாக இருந்தது. ஸோ ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியத்தை நடைகிறது 85 வயசு, நீங்கள் சொல்லி 8 வருஷம் பாடிக்காமல் உட்காந்துக்கு 85 வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முழு பாட்டு பாடினார். ஸோ அந்த சிச்சுவேஷனும் அந்த சூழலும் டைரக்டர் கொடுத்த அந்த சுதந்திரமும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இன்னும் துபாயிலேருந்தெல்லாம் கால் பண்ணுவோம், அந்த பாட்டை காலட்டின்னு இன்னும் நிறைய வச்சுருக்கிறாங்க. அந்த எந்த காலம் பார்த்து சுச்சு மாதிரியும் காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு. ஸோ இது காரணம் வந்து டைரக்டர் சிச்சுவேஷன் தான் அது வந்து நம்மளை வந்து உருவாக்குது. நம்ம தனிப்பட்ட பாட்டு போட முடியாது. இயக்குனர் கொடுக்குற சூழல், அது கொடுக்குற சுதந்திரம், அது படைப்பு வந்து எங்கேயோ போயிடும். நான் அப்பப்போ நானே டவுன் ஆகும்போது அந்த பாட்டை எந்த காலம் பார்த்து கேட்டுக்குவேன். அது எல்லா டைமும் அமையாது சார். அது வந்து நமக்கு மேலே ஒன்று இருக்குது. எனக்கு அந்த பாடல் கொஞ்சம் பாட முடியுமா சார்? ஒத்தையடி பாதையில் சொல்லி பொறுக்க மத்தியானம் வருவான்னு காத்து கிடந்தேன், ஒத்த பட மேலே தொங்கும் பேய பார்த்து தான் தலை தெரிக்க ஓட்டம் பிடிச்சேன், ஏ ஐயனாரு சாமியே காவலுக்கு வேண்டித்தான் காதலன் நான் சொல்லி விடிச்சேன், அவ பாம்பாட்டி ஒருத்தனை பார்த்து சிரிச்சத எங்க போய் சொல்லி முடிப்பேன், அந்த பந்த காலு பக்கத்தில் பாரு இவ அந்த கால சொக்க தங்க தேரு, சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெடியே உன்னை இந்த காலம் பார்த்தது தாய், இவ அந்த கால ஐஸ்வர்யராயே. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. பட் நான் நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரே ஒரு கியூரியாசிட்டியில் ஒன்று கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அறியாத வயசு மாதிரி நான் ஒன்று பாடினேன் அப்படின்னு. அந்த பாடல் ஞாபகம் இருக்கா? எங்களுக்காக அந்த 2-3 லைன் பாட முடியுமா? ஆக்சுவலி அது வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் அப்போ வந்து எனக்கு மெலோடியாகவே வேணும்னு கேட்டார். அவர் எனக்கு முதல் படம் வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு நானே ஒரு லிரிக்ஸ் டம்மியாக ஒன்று போட்டு ஞானகரவேல்னு இப்போ அப்பப்போ வருவார், நம்ம வீட்டுக்கு வருவார். அவரும் சப்போர்ட் பண்ணார். பாசமொழி பேசும் இருமழலை பருவம் உயிரை உணரும் நேரம் இதுதானோ, ஆலமரமடியில் சிறு பூவின் நிழலில் பேசி பழகும் நேசம் இதுதானோ. நல்லா இருக்கு சார். கொஞ்சம் அந்த ஒரு டியூன் இருக்குல்ல. ஸோ அவர் ரொம்ப பிடிச்ச அது வந்து சார் அப்படி. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், குழந்தைங்களை பாட்டா குழந்தைகளை வச்சு பாடினா நல்லாயிருக்கும், ஒரு ஃபன்னாக இருக்குங்க சார். ஏன்னா கிராமத்து படத்தில் எல்லாமே அது ஒரு எமோஷன் மூவி. இது குழந்தைகளை பாடம் அந்த ஃபன் ஜாய் ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்ட்டாக வந்துடும். அந்த விளையாடுறது, துளி கொடுத்தது, அந்த பாட்டுக்கு இடையில கூட டைலாக் போட்டுப்பேன், வேணண்டா ராசு மாட்டிக்குவே வேணாண்டா டே மாறி. ஸோ அதெல்லாம் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டியூன் தான். ஸோ நோ பல்லவி, அது சரணம்லாம் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு பாட்டு எதுக்கு பல்லவி சரணம், ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு அது அப்படியே ரிப்பீட் வந்தது. இன்னைய வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சுச்சி மாதிரின்னு சொன்னால் நம்மளை தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறாங்க. அது அந்த சூழலும் அந்த குழந்தையும் பிரமாதமாக பாடினாங்க. அதை விட சசி சார் கொடுத்த சுதந்திரம் சார். டியூனை கேட்டு ஓகே பண்ணலாம், அடிச்சிக்க முடியாது சார். நீங்கள் முழு பாட்டை கேட்டு நீங்கள் சொல்லலாம், பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வெறும் டியூனை கூட்டு இதான் டியூன். இது எப்படி ஒருத்தர் ஓகே சொல்லுவீங்க? இது பாட்டாக வந்தால் வரியாக போட்டால் குழந்தைகள் வயசாக கேட்டால் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கற்பனை பண்ணுறாப்பது டேரக்டர். அதுதான் அங்கே தான் நிற்கிது. எனக்கு வேறு சும்மா ரைம்ஸ் மாதிரி இருக்குது, எப்படிங்க டியூனை சொல்லலை, இது பிரில்லியண்டாக இருக்கும், இது நான் மிஸ் பண்ணிட்டேனே, அதை விட்டுருங்க. எந்த பாட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தோ அந்த பாட்டு படத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சூப்பர் சார். சரி சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க, பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க. இவ்வளோ கலகலன்னு இருக்கிற ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை, பட் கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகி உங்களுக்கு எல்லா விதமான டோர்ஸும் திறந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வெற்றி, ரொம்ப 8 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த வெற்றி வந்துட்டு வெகு விரைவில் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.